எஜமானருடைய தொடுதல். ஒரு இடத்தில் ஏலம் விடுபவர் ஒரு பழைய வயலினை எடுத்து ஏலம் விட ஆரம்பித்தார். அந்த வயலின் மிகவும் பழையதாக, தூசி படிந்ததாக, அதனுடைய நரம்புகள் எல்லாம் தோய்ந்து போனதாக, அநேக நாட்களாக உபயோகிக்கப்படாததாக இருந்தது. ஏலம் விடுபவர் நினைத்தார், இதை போய் நான் ஏலம் விடுகிறேனே, யார் வாங்க போகிறார்கள்? என் நேரம் இதற்காக வீணாக போவதுதான் மிச்சம் என்று நினைத்தவராக அதை ஏலம் விடுவதற்கு $1, $2 என்று ஆரம்பித்தார். ஒருவர் $3 என்று கூறவும், $3 ஒரு தரம், $3 2 தரம், $3 3 தரம் என்று கூறி முடிப்பதற்குள் ஒரு சத்தம், பொறுங்கள் என்று கேட்டது. ஒரு உயரமான மனிதர் முன்பாக வந்து கொண்டிருந்தார். அவர் வந்து அந்த வயலினை கையில் எடுத்து அதை துடைத்து தோய்ந்து போயிருந்த அதன் நரம்புகளை சரியாக டியூன் பண்ணி அதை மெருகேற்றினார். இப்போது அந்த வயலின் புது பொலிவோடு ஜொலித்தது. அதிலே அழகான ஒரு பாடலை இசைக்க ஆரம்பித்தார். பாடல் நின்றவுடன் ஏலம் விடுபவர் மெதுவான சத்தத்தில் அந்த வயலினின் அருமையை உணர்ந்தவராக இப்போது இந்த வயலின் $1000 ஒரு தரம் என்று கூற ஆரம்பித்தார். ஒருவர் 2000 என்று கூற, இன்னொருவர் 3000 என்று போட்டியிட ஆரம்பித்தனர். கடைசியாக 4000 அதன் ஏலம் முடிந்தது. கூடியிருந்த மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. $2 விலை போன அந்த வயலின் இப்பொழுது $4000 எப்படி போயிற்று என்று அந்த ஏலம் விடுபவரை கேட்டபொழுது அவர் சொன்னார், அதுதான் எஜமானனுடைய கைகளின் தொடுதல், the touch of the master's hand என்று. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னால் என்ன பிரயோஜனம்? பாவத்திலும் துன்பத்திலும் அடிபட்டு பொலிவிழந்து இருக்கிற என்னால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறீர்களா? எஜமானர் உங்களை தொடும்போது நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த பழைய வயலின் எஜமானனுடைய கைகளில் பட்டவுடன் எப்படி ஜொலித்து ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு இசைக்கருவியாக மாறினதோ, அதை போல நம் தேவனின் கரத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, தேவனே என்னை எடுத்து உபயோகியும் என்று உள்ளான இருதயத்தின் வாஞ்சையோடு அவரிடம் கேட்டுக்கொள்ளும் போது அவர் நிச்சயமாகவே உங்களை எடுத்து ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக வைப்பார். ஆமேன். அல்லேலூயா.